ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக அரைஸ் அண்ட் ஷைன் காலை தியானம் ஜெபம் நடைபெறுகிறது. இந்த ஜெபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு உண்டான இந்த ஜெபத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. இந்த காலை ஜெபத்தை ஏறெடுக்க இயேசப்பா நீ கிருபை செஞ்சதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த பிரேயர் நடத்துங்கப்பா. பாடுகிற பாடல்கள், வேத வாசிப்பு, செய்தி பகுதி, ஜெபம், ஆசீர்வாதம் அத்தனையும் ஆசீர்வதிச்சு கொடுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும், உணர்வு அடைந்து கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். பேசுகிற உம்முடைய பிள்ளைகள், நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கூட நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நியூ கிரேஸ் டிவி வாயிலாக நாம் ஆராதிக்க உள்ளோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனிதர்களால் வார்த்தைகளால் மட்டுமே சொல்ல முடியும், உங்களுக்கு நாங்கள் இந்த உதவி செய்கிறேன், உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டவரால் மட்டுமே நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த முடியும். அந்த அற்புத தேவனை நாம் பாடல் மூலமாக பாடி துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சேர்ந்து சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் சத்தமாய், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர் நம் தேவன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆமென். நம்ம தேவன் ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்கிறவர். எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்மளால் இதை செஞ்சிருவீங்களா அப்படின்ட்டு ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்போம். ஆனால் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம அப்படி கேட்க முடியாது. அவரால் எல்லாமே கூடும். அவர் நினைத்தால் எல்லாம் நமக்கு வாய்க்கும். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையிலே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சேர்ந்து சொல்வோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மீண்டும், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் ராஜா நாங்கள் நம்பியுள்ளோம். ஒருவரையே நாங்கள் நம்பி உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மைத்தான் நான் நம்பி
இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, எங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யுங்க. உங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 9வது அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 42 வரை. மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அசோக் குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த பிஷப் அண்ணன் சார்லஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் பிராங்க்லின் இயேசு அவர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த யூடியூப் சேனலுக்கு வர கிருபை செய்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம். அதில் 9வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம தியானத்திற்காக எடுக்கிற பகுதி 38லிருந்து 42. ஹல்லேலூயா. ஒரு விசை நம் தலைகளில் தாழ்த்துவோம். கர்த்தாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த தியான பகுதியை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதோ சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனே, என்னை மறைத்து பரிசுத்தாவியினவர் தாமே நீர் வெளிப்படுங்க. உந்த நாம மகிமை பெறட்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் 1லிருந்து மொத்தம் 62 வசனங்கள் உள்ளது. அதில் நம்ம தியானத்திற்காக எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் 38லிருந்து 42 வசனங்கள். ஒரு 4-5 வசனங்களை மாத்திரம்தான் நம்ம தியானத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம், எடுத்திருக்கிறோம். அப்போ அதில் 38வது வசனம் சொல்லப்படுகிறது, ஒரு திரளான ஜனங்கள் கூட்டத்தில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, சீசர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகனை அந்த தகப்பனார் கொண்டு வருகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி பிடித்தது என்று சொல்லி என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தகப்பனார் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால், ஓர் ஆவி என் மகனை பிடிக்கிறது, அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் அலறுகிறான். அவன் அலறின உடனே பார்த்தீங்கன்னா அவனை நுரைத்தள்ளி என்ன செய்கிறது, அவனை அலக்களிக்கிறது, அவனை கசக்கி என்ன செய்கிறது, அவனை விட்டு நீங்காமல் நீங்குவது என்பது அரிதாயிருக்கிறது என்று சொல்லி லூக்கா 9ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் அந்த தகப்பனாரானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் அப்படின்னா ஒரு சிறு வயதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகனை என்ன செய்கிறதுனா அலக்களிக்கிறது. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நறுமை சகோதர சகோதரிகளே, பிசாசானவனுக்கு சிறியவன் என்பது கிடையாது, பெரியவர்கள் என்பது கிடையாது. அவனுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் அவன் உடனே வந்து என்ன செய்வான், அவன் வந்து ஆளுகை செய்வான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தகப்பனாருக்கு இது எந்த ஆவின்னு தெரியல, ஆனா ஒரு ஆவி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல வருகிற பொழுது மாத்திரம்தான் அவர் சொல்லுகிறாரு. இதோ 42வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அசுத்தாவியே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா அது எந்த வகையான பிசாசுகள் என்று அறிந்து நீங்கள் வேதத்தில் எடுத்து அந்த வேதத்துள்ள வார்த்தையின்படி நீங்க அறிக்கை செய்கிற பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி அந்த பிசாசின் வல்லமைகளை என்ன செய்யும், நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. இதை தான் வேதத்தில் என்னென்ன ஆவிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, பெரும்பாலும் அசுத்தாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அசுத்தாவி என்ன செய்யும், அப்ப பொல்லாத ஆவி என்ன செய்யும் என்று வேதத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தகப்பனார் ஆண்டவரிடத்துல வராத வரைக்கும் அது ஒரு ஆவி என்று தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆவின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவர் தான் சொல்றாரு. 42வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இது அசுத்தாவி என்று சொல்லுகிறார். அந்த அசுத்தாவி அவர் என்ன செய்கிறார், தம்முடைய வார்த்தையின் வல்லமையால என்ன செய்கிறார், அவர் அதட்டுகிறார். அப்ப இந்த அசுத்தாவின் வல்லமைகள் வேற வென்றுக்கும் புறப்படாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்க அதட்டுகிற பொழுதுதான் அது என்ன செய்யும் அப்படின்னா அது வெளியேறும். ஹல்லேலூயா. அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 42வது வசனத்துல கடைசி பார்த்தீங்கன்னா அந்த மகனை என்ன செய்கிறார், குணமாக்கி தன்னுடைய தந்தையிடமே அவர் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அசுத்தாவி என்ன செய்குதுன்னா அவனை ஆளுகை செய்கிறதும் இல்லாம, அவனை அலக்களிக்கிறதும் இல்லாம, அவனை கசக்குகிறதும் இல்லாம ஒரு வியாதியை அவனுக்கு என்ன செய்கிறது, கொண்டு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நறுமை சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்தீங்கன்னா தீராத வியாதியில நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரி நீங்க ஏறி இறங்குகிறவர்களாக இருக்கிறீங்களா? உங்க சரீரத்தில் அநேக அறுவை சிகிச்சை நடந்திருக்குதா? இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எப்படி லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 38 42 வசனங்கள் எப்படி இது அசுத்தாவின் கிரிகள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த பிசாசுகளை அதட்டி அந்த மகனுக்குள்ள இருக்கிற வியாதியை சுகமாக்கினாரோ, இதோ அந்த வல்லமை நீங்க ஏறெடுக்காத வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தீராத வியாதிகள், தீராத பலவீனங்கள், தீராத கஷ்டங்கள் நம்ம குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவரிடத்துல வராத வரைக்கும் அந்த தகப்பனும் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ஆவி பிடிக்குதுங்க, அவனை அலக்களிக்குது, நுரை தள்ளுது, அவனை கசக்கி பிழியுது, இன்னொன்னு என்ன செய்து அவனை விட்டு போக மாட்டேங்குது. இவ்வளவுதான். அது என்ன ஆவின்னு தெரியாது. அப்ப அந்த ஆவிக்கு நம்ம என்ன சொல்லணும், அதை எப்படி அதட்டணும்? அப்ப இது என் மகனுக்கு வந்தது வியாதி, இந்த பிசாசு கொண்டு வந்தது தான் வியாதின்னு அந்த தகப்பனுக்கு தெரியல. அல்லேலூயா. இதை கேட்டு கொண்டிருக்கிற நறுமை சகோதர சகோதரிய, உங்க சிறு வயதில் உங்க பிள்ளைகளுக்கு வியாதியின் கஷ்டங்கள் காணப்படுகிறதா? அதுக்கு பின்புறமா செயல்படுகிற அசுத்தாவியை நீங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின் கண்ணற்றோடு பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தின் கிரியை தான் வேலை செய்யும். நீங்க எப்பொழுதும் ஆவின் கண்களினாலே பார்க்கிற பொழுதுதான், ஆவின் கண்களினால் நீங்க பார்க்கிற பொழுது நம்ம சரீரத்துக்கு பின்புறமாக கிரியை செய்கிற அசுத்தாவின் கிரியைகளை ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.
அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் தெளிவாக சொல்றாரு. அந்த தகப்பனார் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகனுக்கு என்ன செய்கிற சந்திர ரோகியால் என்ன செய்கிறான், கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, லூக்கா 9ல் என்ன சொல்றாரு, ஒரு ஆவி பிடிக்குது, அவனை அலக்களிக்குது, அவனை நுரத்தழுது, அவனை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்றாரு. இதே மத்தேயு 17ல் அவர் சொல்றாரு, அவன் சந்திர ரோகியால என்ன செய்கிறான், கொடிய வேதனை படுகிறான். அப்புறம் சந்திர ரோகி என்பதுனா என்ன? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட அவன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சிறு வயதிலிருந்து கஷ்டப்படுவது தான் சந்திர ரோகி. நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுவதுதான் சந்திர ரோகி. வலுப்பு நோயால் பாதிக்கப்படுவது தான் சந்திர ரோகி. ஹல்லேலூயா. கைகளும் கால்களும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையால செயல்படுவது தான் சந்திர ரோகி. அதுதான் அந்த தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் மகன் எழுந்திருச்சு நிற்கிற பொழுது அவனை என்ன செய்து அப்படின்னா, அவனை தீயிலையும் அவனை நெருப்புலையும் என்ன செய்து அவனை கொல்லும்படியாக அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான், அவனை தள்ளிவிடுகிறான் என்று சொல்லுகிறார் அந்த தகப்பன். ஹல்லேலூயா. இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில நீங்க படுத்துட்டு ஓய்வெடுக்கிற வரைக்கும் பிசாசின் கிரியைகள் வேலை செய்யாது. நீங்க ஆண்டவருக்காக எழும்பணும், என் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக நான் என்ன செய்யணும், பிரயாசப்பட்டு உழைக்கணும் நீங்க நினைக்கிற பொழுதுதான் பிசாசானவன் என்ன செய்வா, பல கோணங்களில் நம்ம என்ன செய்வா, கீழே தள்ளி விடுவா. ஹல்லேலூயா. ஸோ அதனால் அநேகர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் அநேக பிஸ்னஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் அநேக காரியங்கள் எடுத்தேன், எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் ஆச்சு, என் திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்தேன், அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு, நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னா அதுவும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் எழும்பிருச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு எதிர்ப்புகள் இருந்ததுனால என் வீட்டில் அமைதியாக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சில காரியங்கள் எழும்பும். அதுதான் அசுத்த ஆவியின் கிரியை. அல்லேலூயா. அப்ப சந்திர ரோகி அப்படின்னாலே அவன் சிறு வயதிலிருந்து கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அவனால என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் தன்னிச்சையா எழும்பி நடந்து போறதுனா கூட அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு, தம்பி நீ தனியா போகாதப்பா, கூட ஒரு துணைக்கு நீ கூட்டிட்டு போ. ஏன்னா உனக்கு திடீர்னு என்ன செய்யும், வலுப்பு வந்துடும். உனக்கு திடீர்னு என்ன செய்யும், அந்த ஆவி என்ன செய்யும், நீ நல்லா தான் இருப்ப, திடீர்னு நீ கீழே விழுந்துருவ, தண்ணியில் விழுந்துருவ, நீ நெருப்பில் விழுந்துருவ. அப்போ பாருங்க, அந்த மகனுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை வந்து, ஒரு விசுவாசம் வந்து, நான் இன்னைக்கு நான் என்ன செய்வேன், நான் நடக்க போறேன்னு எழும்பினா கூட அப்போ கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, தம்பி தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ தனியாக போகாத என்று சொல்லி அவனை என்ன செய்வாங்க, அமர்த்து வைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த மகனுக்கு பாருங்க, அவன் தன்னிச்சையா செயல்பட நினைச்சா கூட அந்த சமுதாயம் என்ன செய்யாதுன்னா அவனை தன்னிச்சையா செயல்பட வைக்காது. அல்லேலூயா. இததான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த மகனுக்கு பாருங்க, அப்போ அந்த சிறு வயதிலிருந்து பிடிச்சிருக்குதுன்னா அப்போ அவனால் என்ன செய்ய முடியாது, தன்னிச்சையே எழும்ப முடியாது. அப்போ தன்னிச்சையே எழும்புன்னு நினச்சா கூட அந்த சமுதாயம் என்ன செய்யணும், அவனை என்ன செய்யும், தம்பி நீ வலுப்பு நோயால் இருக்கிறப்பா, நீ என்ன செய்வ அப்படின்னா அவனை பிசாசானவன் அலக்களிக்கும். அப்போ உனக்குள்ளே அது வந்துருச்சுன்னா அப்போ அந்த வலுப்பு எப்போ நிற்குதுன்னே தெரியாது. ஸோ நீ என்ன செய்ய, தன்னிச்சையாக போகாத, தன்னிச்சையாக பண்ணாத. அப்படி சொல்ல 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 அந்த சிறு பையனுடைய மனசும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருவாயிருப்பான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையில எல்லாம் தன்னிச்சையா செயல்படுகிற பொழுது அநேக குறுக்கீடுகள் எழும்புகிறதா, அதை நீங்க எப்படி மேற்கொள்ள போறீங்க? அப்ப நீங்க இதெல்லாம் எதிர்த்து நீங்க செயல்படுகிற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தில் ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்ப அவர்கள் சொல்லுவாங்க, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நீ ஏன் செய்யாம போயிட்ட, ஸோ அதனாலதான் உனக்கு இந்த இழப்பு என்று சொல்லி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையா செயல்பட விடாமல் என்ன செய்யறாங்க, அமைதியா காத்துட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் பாருங்க, அந்த மகன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீனேஜ் வயசுக்கு வந்துட்டான். அப்போ
டீனேஜ் வயசுல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சந்திக்க தன்னுடைய தகப்பனை கூட்டிட்டு தான் வரா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, திரளான ஜனங்களுக்குள்ள இருக்கிறான். அப்ப அந்த திரளான ஜனங்களுக்குள்ள கர்த்தரை பார்க்க வர்றது கூட தன் தகப்பனை கூட்டிட்டு தான் வரா. ஒரு துணையோடு தான் அது வரா. அப்ப பாருங்க, அசுத்தாவி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அவன் தன்னம்பிக்கை இழந்து, எந்த அளவுக்கு அவன் விசுவாசத்தை இழந்து, அப்ப வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அவனுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டது என்று பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, அநேக காரியத்தினால நீங்கள் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அநேக காரியத்தினால உங்க சிந்தனையளவு நீங்க பாதிக்கப்பட்டு, எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு சொல்லி நீங்க அமைதியா காத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வருகிறது. எப்படி அந்த மகனை கொண்டு சுகப்படுத்தி அந்த பகுதியில் ஒரு சாட்சியாய் நிறுத்தினாரோ, இதோ ஆவியினருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி அந்த பகுதியில், நீங்க வசிக்கிற பகுதியில் உங்க சாட்சியாய் எழுப்பும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மகன் கூட பாருங்க, ஆண்டவரை சந்திக்க வர்றப்ப கூட தன்னுடைய தகப்பனுடைய துணையோடு தான் அவன் வர்றான். தன் தகப்பனோட துணையோடு தான் வந்து என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பன் தான் அதனுடைய சொல்றா காரியங்கள் எல்லாம். அப்ப ஆண்டவர் இடத்துல சொல்றான். என்னன்னு சொல்றாருன்னா, ஆண்டவரே, உங்களுடைய சீசர்களால என்ன செய்ய முடியல, சுகப்படுத்த முடியல. அப்ப என்னுடைய மகனுக்கு என்ன செய்துன்னா, அவனை பிடிச்சு அலக்களித்து அவனை தீயிலும் நெருப்பிலும் என்ன செய்த ஆண்டவரே, கீழே தள்ளுது. ஸோ நீங்க தான் என் மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொல்லுவார், சீசர்களையும் சொல்லுவாரு, அப்ப அவங்க தகப்பனுக்கு சொல்லுவாரு. அது எங்க இருக்குதுன்னா, டீப்பா எங்க போட்டிருக்குன்னா, மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17 எதுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மார்க் 9:17 29 வரைக்கும் இந்த காரியங்கள் டீப்பா சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா சொல்லுவாரு, ஆண்டவரே, என்னுடைய மகன் என்ன செய்கிறான், ஊமையான பிசாசோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கால நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஆவி என்று சொல்லப்படுகிறது. அது முடிவில் தான் சொல்லப்படுகிறது, அசுத்தாவி என்று சொல்லப்படுகிறது. இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா அதே இதுல என்ன வியாதின்னு சொல்லப்படலை. நீங்க மத்தேயில தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திர ரோகி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மார்க்ல தான் அவனுக்கு உள்ள பிரச்சனை என்னங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆவி அவனை என்ன செய்திருக்கிறதுனா, அவனை ஊமையாக வச்சிருக்கிறது. அந்த ஆவி அவனை என்ன செய்து வச்சிருக்குதுன்னா, செவிடாகி வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப செவிடாகவும் ஊமையாக இருக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவன் எப்படி படிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை அவன் எப்படி கேட்க முடியும்? அப்ப இந்த பேர்பட்ட ஆவியின் விடுதலை நீங்க வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதன் மூலியமாக, கர்த்தருடைய வார்த்தை படிப்பதன் மூலியமாக தான் இந்த அசுத்தாவின் கிரியைகள் என்ன செய்ய முடியும்னா, முற்றிலும் அழிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க தகப்பன் ஊமையா இருக்கிறான்றாரு, செவிடா இருக்கிறான்றாரு. அப்ப அந்த ஆவிதான் என்னுடைய மகனை ஊமையா பண்ணிருக்குது, செவிடா பண்ணிருக்குதுன்னு அவங்க தகப்பனுக்கு தெரியல, சீசர்களுக்கும் தெரியல, கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, ஊமையும் செவிடுமான அசுத்தாவியே, இந்த மகனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அவர் அதட்டுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கதான் அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்று கொடுப்பார். சீசர்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட தான் இருந்தாங்க. அப்ப அவர்களும் என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பாங்க, ஊமையை சுகமாயிரு, செவிடே சுகமாயிருன்னு இருப்பாங்க. அப்ப அந்த ஆவியை அதட்டாம அது சுகமாகாது. அப்ப அதே போல இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள், கடன் பிரச்சனை அலக்களிக்கிறதா, பிசாசின் போராட்டங்கள் அலக்களிக்கிறதா, வியாதியின் போராட்டங்கள் அலக்களிக்கிறதா, அப்ப ஏற்ற கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க சொல்லி அந்த பிசாசுகளை அதட்டுகிற பொழுதுதான் அது இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக அது வெளியேறும்.
அல்லேலூயா. அப்ப சீசர்கள் பாருங்க, ஊமையே சுகமாயிரு, செவிடே சுகமாயிருன்னு இருப்பாங்க. அப்ப அந்த ஆவியின் பேரை அவர் சொல்லல. அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் தெரியுது ஊமையும் செவிடுமான அசுத்தாவிய இந்த மகனுக்குள்ள போகாத என்று சொல்லி, இந்த மகனை இனிமே தொடாத என்று சொல்லி அதட்டி அவர் வெளியேற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு அசுத்தாவின் காரியங்களை நீங்க ஜெயம் எடுக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நன்றாக படிச்சு அதனுடைய விளக்கங்களை அறிஞ்சு அதன் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைத்து நீங்க ஜெபிக்கிற பொழுதுதான் அது எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அது இந்த நிமிஷமே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சீசர்கள் இது செய்யாதனால சீசர்களுடைய வாழ்க்கையை அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அந்த தகப்பன் சொல்றார், ஆண்டவரே நம்முடைய சீசர்களிடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால் என்ன செய்ய முடியல, இந்த ஆவியை துரத்த முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் எது வரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு அதுக்கப்புறம் உங்க மகனை கூட்டிட்டு வா என்று அவன் வர வர அவனை அலக்களித்து அந்த பிசாசானது என்ன செய்து வெளியேறுகிறது. அப்ப வெளியேறின உடனே கர்த்தர் கேட்கிறாரு, உங்க மகனுக்கு எப்பயிலிருந்து இந்த பிசாசின் போராட்டம் இருக்குதுன்னா, ஆண்டவரே சிறு வயதிலிருந்து இந்த பிசாசின் போராட்டம் இருக்குது ஆண்டவரே. அவனை பிடிக்கிற எந்த இடத்திலுமே அவனை கொல்லும்படியாக அவனை தீயிலையும் நெருப்பிலையும் ஆண்டவரே தள்ளுகிறது என்று சிறு வயதிலிருந்து நடக்குது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் 100% பிசாசின் போராட்டங்களாக இருந்தாலும் நம் ஜீவன் போகாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜீவன் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய ஜீவன் போகாது. ஆனா பிசாசானவன் என்ன செய்வான், அலக்களித்து கொண்டுதான் இருப்பான். அப்ப அதே போல இந்த சிறு வயதுல அப்ப அந்த மகனை பிடித்த அந்த பிசாசு, அப்ப தீயிலும் நெருப்பிலும் தள்ளின பிசாசு அவனை என்ன செய்யல, சாகடிச்சிருக்கலாம்ல. ஏன் அவனை சாகடிக்கலனா, அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த அசுத்தாவிக்கு அந்த மகன் மேல ஜீவன் எடுக்க அதிகாரம் இல்லாததுனாலதான் அவனை என்ன செய்ததுன்னா அவனை வேதனைப்படுத்தியது. ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டங்களுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக அவனை என்ன செய்தது, நடத்தியது. ஹல்லேலூயா. அப்போ இதுல பிசாசின் போராட்டத்துல எதுல உங்களுக்கு முழுமையான விடுதலை அப்படின்னா, நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுல தான் முழுமையான விடுதலை உண்டு. நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து வேதத்தை தியானிக்கிற பொழுதுதான் நமக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சீசர்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து கூட அவங்க ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொள்ளாததுனால தான் அவங்க என்ன செய்தானுங்க, அந்த அசுத்தாவிற்கு முன்னாடி அவங்க தோற்று போனார்கள். அப்ப சீசர்களுக்கு ஒரு ஷேமா போயிருச்சு. அப்ப ஆண்டவரை தனியா கூட்டிட்டு வந்து கேட்கறாங்க, ஆண்டவரை இது ஏன் எங்கனால செய்ய முடியல? அப்ப முன்னாடியே ஆண்டவர் திட்டார் அவங்களுக்கு, நீ விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு விசுவாசம் இருந்தாதான் ஒரு பிசாசை நம்ம என்ன செய்ய முடியும், துரத்த முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு உபவாசம் ஒரு ஜெபம் இருந்தாதான் இந்த அசுத்தாவின் கிரியைகளை என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய முடியும், முற்றிலும் அழிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இதை தான் வேதம் சொல்லுகிறது. மார்க் 2:19-20 சொல்லப்படுகிறது, மணவாளன் தங்களோடு இருக்கிற வரைக்கும் சீசர்கள் உபவாசிக்காததுனால தான் அவங்களுக்குள்ளாக என்ன செய்ய முடியல, பார்த்தீங்கன்னா அந்த அசுத்தாவை என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தோ பலத்த அற்புதங்கள் செய்தோ அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் அவர்களுக்குள்ளாக அந்த அற்புதங்கள் செய்ய முடியல. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன செய்ய வேணும்னா, இந்த அசுத்தாவியை நமக்குள்ளாக துரத்தணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை நம்ம துரத்தணும்னா முதலாவது நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா.
பாருங்க, வேதம் சொல்லுகிறது லூக்கா 9:11-15 வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 5000 பேருக்கு என்ன செய்கிறார்? உணவளிக்கிறார். சீஷர்கள் முன்னாடி தான் செய்கிறார். 5 அப்பமும் 2 மீனை வச்சு அவர் என்ன செய்கிறார்? 5000 பேருக்கு, 5000 புருஷர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உணவளிக்கிறார். மார்க் 5 லேகியோன் பிசாசு ஆவியானவர் என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா லூக்கா 8 என்ன செய்கிறார்? யவீரின் மகளை அவர் சுகப்படுத்துகிறார். 44-55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யவீரின் மகளை அவர் சுகப்படுத்துகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிறார். மத்தேயு 14 என்ன செய்கிறார்? அவர் திரளான ஜனங்களை அவர் நோக்கி வந்தவர்கள் எல்லாம் மனதுருகி ஒவ்வொருத்தரையும் அவர் சுகமாக்கி தான் அனுப்புகிறார். அப்ப இத்தனை அற்புதங்களை பார்த்து சீஷர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் அந்த அசுத்தாவியை துரத்துவர அந்த விசுவாசம் இல்லாதனால துரத்த முடியல. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அசுத்தாவின் பிடிகள் காணப்படுகிறதா? நீங்க தேவன் பேர்ல நீங்க முழுமையான ஒரு விசுவாசம் வைக்காத வரைக்கும் அந்த அசுத்தாவிகள் அசையாது. நம்ம அது வரைக்கும் சொல்லிக்கலாம், நான் இந்த பாஸ்டர் இருக்கிறேன் பாஸ்டர், நான் இந்த ஆலயங்களுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், ஸோ அதனால ஏன் பாஸ்டர் அசுத்தாவி ஓட மாட்டேங்குது அப்படின்னா, தேவன் பேர்ல நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் கூட தான் இருந்தாங்க. ஆண்டவருடைய பலத்த அற்புதங்களை பார்த்தாங்க. பார்த்து அவங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லாததுனால தான் அந்த பிசாசை என்ன செய்ய முடியல? துரத்த முடியல. இது அசுத்தாவிதான் என்று சொல்லி அவர்களால் அறிந்து கொள்ளப்பட முடியல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவனிடத்துல நம்ம நாடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஒரு பழக்கத்திற்குள்ள வரணும். நம்மளை உபவாசிக்கிற ஒரு பழக்கத்திற்குள்ளாக வரணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எத்தனை நாள் நம்ம சொல்லி இருக்கிறோம்? அதை தான் பாருங்க, 5000 பேருக்கு அற்புதம் நடந்ததை சீஷர்கள் மறந்துட்டாங்க. லேகியோன் பிசாசை துரத்தினதை சீஷர்கள் மறந்துட்டாங்க. யவீரின் மகளை சுகப்படுத்தினதை சீஷர்கள் மறந்துட்டாங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினதை சீஷர்கள் மறந்து போனார்கள். அப்ப அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் மறந்து போன ஒரு நிலைமையில நம்ம இருப்போமானா எப்படி இந்த அசுத்தாவிகளை நம்மளால துரத்த முடியும்? முடியாது. நினைச்சு பாருங்க, நம்ம 10 வருஷம் ஆலயத்துக்கு போறவர்களாக இருந்தா முதல் வருஷத்துல பாருங்க நம்ம ஆலயத்துல ஒரு முடியாதவர்களாக தான் நம்ம உள்ள வந்திருப்போம். பயங்கர பாடுகளோடு, ஒரு மரணத்தின் போராட்டத்தோடு, தீராத ஒரு வியாதியோடு தான் நம்ம என்ன செய்திருப்போம்? உள்ள வந்து ஆலயத்திற்குள்ள அமர்ந்திருப்போம். அப்போ அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அளவுக்கு நம்முடைய இருதயமோ நம்முடைய கண்களோ நம்முடைய செவிகளோ என்ன செய்யல? திறக்கப்படாம நான் ஏதோ ஒரு மரமோ ஒரு செடி கொடியை போல தான் நானும் என்ன செய்திருப்பேன்? ஒரு கல்லை போல தான் நானும் அமர்ந்திருப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு வார்த்தை தொட்டு நம்மளை சுகப்படுத்தினதல்லவா, அதை ஏன் நீங்க மறந்து போனீங்க என்று இதோ இந்த வேளையில ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அப்ப அன்றைய நாட்களில் ஆண்டவர் சுகப்படுத்தி வைத்தார் அல்லவா, இன்றைய நாட்களில் அவரால் செய்ய முடியாதா? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. சுவிசேஷ புஸ்தகங்களை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்க. அதை எப்பொழுதுமே நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளமையா. ஆண்டவரே, நீர் செய்த என்னை ஒவ்வொரு நாளும் என்னை விசேஷமாக நீர் என்னை நடத்துகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை விசேஷ அபிஷேகத்தினால் என்னை நடத்துகிறீர். ஆண்டவரே, அப்ப நான் போகிற ஒவ்வொரு காரிலும் எனக்கு முன்பாக உமது சமூகம் கடந்து போகிறது. நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற பொழுதுதான் நீங்க கிளம்புவதற்கு முன்பாகவே ஒரு பகுதிக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் கடந்து போவதை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப சீஷர்கள் இதெல்லாம் உணராததுனால தான் அந்த அசுத்தாவி என்ன செய்ய முடியும்? அவர்களால விரட்ட முடியல. அப்ப இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லைன்னா நீங்க மற்றவங்களுடைய அசுத்தாவியை துரத்த வேண்டாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவின் போராட்டத்தை நம்ம தான் துரத்தணும். நம்ம குடும்பத்தில் உள்ள சரீரத்தில் இருக்கிற அசுத்தாவின் போராட்டத்தை நம்ம தான் துரத்தணும். நம்ம சரீரத்தில் இருக்கிற அசுத்தாவின் போராட்டத்தை நம்ம தான் துரத்தணும். இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா அதை ஊழியக்காரர்களுக்கு மற்ற சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம். இல்லை இல்லை இல்லை, நீங்க எப்பொழுது எங்க கையில நீங்க கொடுக்குறீங்களோ அப்பொழுதுதான் உங்க பிரச்சனை போராட்டம் ஸ்ட்ராங் ஆகும்.
ஹல்லேலூயா. சீசர்கள் வந்துட்டாங்க, அந்த பிசாசு என்ன பயப்பட்டுச்சா? இல்லையே. சீசர்கள் முன்னாடி அந்த மகனை என்ன செய்யுது? நுரத்தல வச்சது இல்லையா? சீசர்கள் முன்னாடி நீ என்ன செஞ்சிட பார்த்தரலாம் போன அந்த சீசர்கள் முன்னாடி அலக்களிக்க வைக்கலையா? இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா பார்த்தீங்கன்னா, போதகர்கள் கையில் எங்க கையில நீங்க கொடுத்துட்றீங்க, சகோதரர்கள் கையில நீங்க கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்பொழுதுதான் பிரச்சனையும் போராட்டமும் ஸ்ட்ராங்கா அமையுது. அந்த பிசாசு பாருங்க, அசுத்தாவி சீசர்களை பார்த்து பயப்படல. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க தான் சொல்லி அந்த அசுத்தாவி பயப்படல. அது என்ன செய்துன்னா அவர்களை மீறி அதை எதிர்த்து தான் நிற்கிறது. ஹல்லேலூயா. பயப்பட்டிருக்கலாம் இல்லையா? நீங்க இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற சீசர்கள் என்று சொல்லி அந்த பிசாசு என்ன செய்யலாம்? நடுங்கிருக்கலாம்ல. அப்ப பாருங்க, அப்பதான் அது எதிர்த்து நிக்குது. ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது உங்களை பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் போராட்டம்லாம் எங்க கரத்தில் நீங்க கொடுக்குறீங்களோ அப்பொழுதே உங்க குடும்பத்துக்குள்ள அது ஸ்ட்ராங் ஆயிரும். அது நீங்க அதை எதிர்த்து நிற்காத வரைக்கும் அது வெளியிலே ஏறாது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:17 சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினால பார்த்தீங்கன்னா விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நமக்குள்ள ஒரு விசுவாசம் முளைக்கப்பட வேண்டும் என்றா, நமக்குள்ள விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும் என்றா, கர்த்தருடைய வேதத்தின் மேல நீங்க இரவும் பகலும் நீங்க தியானமா இருக்கிற பொழுதுதான் விசுவாசம் என்கிற வரம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். விசுவாசம் என்கிற கனி நமக்குள்ளாக அப்பொழுதுதான் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இல்லைன்னா எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை திட்டினாரோ அப்ப அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு அவர் ரொம்ப வேதனைப்படுவார். எது வரைக்குமா நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், எது வரைக்குமா என்னுடைய மகிமையை பயன்படுத்த மாட்டேங்கிற, எது வரைக்குமா என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிற, எது வரைக்குமா என்னுடைய வார்த்தை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற, எது வரைக்குமா என்னுடைய கிருபை உன்னை சுத்தி தான் இருக்கிற, ஏன் நீ பயன்படுத்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்குவார். பாருங்க, நம்ம வேதனையோடு இருக்கிறது அவருக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. இதுதான் வேதம் சொல்லுகிற மத்தேயு 14:14 அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறாரு. அவங்க எல்லாமே வியாதியில் இருக்கிறத பார்த்து மனதுருகுகிறாரா. ஐயோ, என் ஜனங்கள் இப்படி வியாதியில் இருக்கிறாங்களே, இப்படி பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல எல்லார்த்து மேல கைகளை வைத்து அவர் என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் எனக்குள்ள எப்படி வரணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வரும். இப்போ இதே வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:9 சொல்லப்படுகிறது, தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி உங்க வாயினால் அறிக்கை பண்ணுகிற பொழுதுதான் நாம் என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம், விடுதலையாகும் என்று என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப வேதத்தின்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. ரோமர் 10:9 அதுதான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேவன் மரித்தோரிலிருந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அவர் பிதாவின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். அவர் எனக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறார். அந்த தேற்றரவாளன் அவர் எனக்குள்ளாக வசிக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்றைக்கு முடிவே இருக்காது. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் சர்வ லோகத்திற்கும் அவர் ராஜாவாய் இருக்கிறார். அவர் என்றைக்கும் அவருடைய என்னுடைய இருதயத்தில் அவர் எப்பொழுது யூத ராஜா சிங்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்கிற இந்த வேளையில உங்க சரீரத்திலிருந்து உங்க குடும்பத்திலிருந்து அந்த அசுத்தாவின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. எதையுமே நீங்க வேதத்துல வார்த்தையை எடுத்து அதன் மேலே நீங்க நம்பிக்கை வைத்து நீங்க அறிக்கை செய்து பாருங்க. அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதை தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11 சொல்லப்படுகிறது, அவர் மேலே விசுவாசிக்கிறவன் எவனும் என்ன செய்யல? கெட்டு போகல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவர் மேல விசுவாசம் வைங்க. அவர் எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையாக இருக்கிறார்.
அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசமா வைங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. அந்த தேவனாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வார்த்தையின் மூலியமாக இந்த பூமியில இறங்கி வந்தார். ஆதி அண்டா சராசங்களை தம்முடைய வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறார்? உருவாக்கினார். நீங்க அந்த வார்த்தையின் மேல வாஞ்சியா இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க. ஒரு நாள் இழந்து போனதை எல்லாவற்றையும் அவர் ரெட்டிப்பாக இதோ இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ரெட்டிப்பாக அவர் திருப்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர் மேல விசுவாசமா இருந்து பாருங்க, நம்ம ஒரு நாள் கெட்டு போகவே மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகாது. இதோ இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க அதன் மேல ஆண்டோடைய வார்த்தையின் மேல நீங்கள் விசுவாசம் இருந்து பாருங்க, இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் ரெட்டிப்பாய் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தை நீங்கள் நானும் வளர்த்து கொள்ளுகிற பொழுது இதோ மார்க் 16 வேதம் சொல்லுகிறது 17-19, விசுவாசுக்கும் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அவர்கள் முதல் எடுத்த உடனே வேதம் சொல்லியிருக்கிறது, பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவாய் சாப்பிட்டா கூட அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அது எல்லாமே என்ன செய்யணும்? சொஸ்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் என்பது அது வரங்களில் இருக்குது, விசுவாசம் என்பது கனிகளிலும் இருக்கிறது. அப்ப பாருங்க, 2 இடத்துல விசுவாசம் இருக்கு. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள செயல்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்க படிங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்க நம்பிக்கை வைங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைங்க. உங்க குடும்பத்துல பிசாசின் போராட்டங்கள் அலக்களிக்கிறதா? இது எந்த பிசாசு என்று வேதத்தில் எடுத்து வாசிங்க. அதை வாசித்து எப்படி ஆவியானவர் துரத்தினார் என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? ஒரு சிறிய உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. அது அந்த கணமே அது வெளியேறும். இதோ இதை தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1:37 சொல்லப்படுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கடுகளவு விசுவாசம் வைத்தினா இந்த மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னா கூட அது நடக்கு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுதான் வேதம் சொல்லுகிறது. மார்க் 9 சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா 15-29 சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தகப்பன் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே என் விசுவாசம் நீங்கும்படியாக, அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தகப்பன் இடத்துல சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும் அப்படிங்கிறாரு. நீங்களும் விசுவாசித்தா நம்மளால செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்தா நம்மளால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சீசர்களிடத்துல சொல்றாரு. அந்த தகப்பன் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். சீசர்கள் யாருங்க? கர்த்தரோடவே இருக்கிறவங்க. அவர்களிடத்துல கர்த்தர் சொல்றாரு. புதிதா வந்த அந்த தகப்பன் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த தகப்பன் பாருங்க, ஒரே ஒரு காரியம் சூப்பரா செய்வாரு. சத்தமிட்டு என்ன செய்வாரு? கண்ணீர் விட்டு அழுவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் நிலைக்கும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த தகப்பன் பாருங்க சத்தமிட்டு கண்ணீர் வெடிக்கிறாரு. ஆண்டவர் உடனே செய்கிறார், ஒரு மகனை கொண்டு வா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவரிடத்துல போன உடனே பாருங்க அவனுடைய அந்த தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட்டு சரியா செய்கிறாரு. உடனே மனம் கசந்து அழுகிறாரு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள பாருங்க, ஆண்டவரே என் மகன் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டிருக்கிறான், ஆண்டவரே எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறான், எவ்வளவு பாடுபட்டிருக்கிறான். நான் எத்தனை மருத்துவமனைக்கு நான் போயிருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனையோ நான் டாக்டர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நான் கடன் பிரச்சனை நான் சிறு வயதிலிருந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னமும் என் கடன் பிரச்சனை தீரல ஆண்டவரே. நான் பல பேங்குகளில் நான் ஏறி இறங்குகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கும் ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு நின்று என்ன செய்திரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலையில உன் மகனை நான் சுகப்படுத்துறேன், கொண்டு வா
வருவான் என்று சொன்னப்பட்ட பொழுது அந்த தகப்பனுக்கு பாருங்க, இருதயங்கள் உடைக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? கண்ணீர் வடிக்கிறார். அப்ப பாருங்க, அந்த தகப்பனு நினைச்சிருப்பாரு, இன்றைக்கு என் மகன் சுகமாவான், நான் சரியான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சரியான இடத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? என் மகனை கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த சரியான இடத்துக்கு தன்னுடைய மகனை கொண்டு வருவதற்கூட அந்த பிசாசு என்ன செய்திருக்கோம்? தடை பண்ணியிருக்கோம். அந்த தடையை மீறி தான் என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்துல அந்த மகனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடுகிற பொழுது தடைகள் வரதான் செய்யும். அந்த தடையை மீறி நீங்க கொண்டு வாங்க. அந்த தடையை மீறி தேவனுடைய சமூகத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த தடையை மீறி கர்த்தருடைய வார்த்தை நீங்க தியானிக்கிற பொழுதுதான் அந்த மெய்யான ஒரு ஒளியின் வல்லமை இறங்கி அந்த அசுத்தாவின் பிடிகளிலிருந்து ஆவியானவர் என்ன செய்வார்? தம்முடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தகப்பனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீர் வெடிக்கிறார். ஆண்டவரே, நான் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள விசுவாசத்தை எடுத்து வைங்க. இன்னைக்கு நான் நிச்சயம் வந்தது, என் மகன் ஒரு விடுதலை ஆவான், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நீங்க ஒருத்தர் தான் சொல்றீங்க, உன் மகனை கொண்டு வான்னு நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும்தான் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உன் மகனை இந்த வேலையில நான் சுகப்படுத்துவேன், நீங்க மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. இல்லைன்னா மருத்துவமனைக்கு நீங்க போயிருந்தீங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வருஷம் நீங்க மருத்துவத்தை சாப்பிடணும், மருந்து மாத்திரைகளை சாப்பிடணும், ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க மருந்து மாத்திரை ப்ராப்பரா நீங்க சாப்பிடணும். அப்ப அதே போல கடன் பிரச்சனைக்கு அப்படின்னா நீங்க மாதம் நீங்க வட்டிகள் செலுத்தணும். இப்படி பல காரியங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? மாதங்களோ வருடங்களோ கடந்து போயிட்டு தான் இருக்குமே ஒழிய நீங்க தேவனிடத்துல வந்தால் மாத்திரம்தான் உடனே விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால பிசாசின் வல்லமை எனக்கு பெருசா பேசாதீங்க. தேவனிடத்தில் அந்த தகப்பன் விசுவாசத்தோடு வந்தா, அப்ப விசுவாசத்தோடு வந்து என்ன செய்ய? அவர் கண்ணீர் வடித்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் மகனை கூட்டி கொண்டு வா, நான் இந்த வேளையில உன் மகனை நான் சுகப்படுத்தி உன் கையிலே நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை யாரால சொல்ல முடியும்? அவராலே மாத்திரம்தான் ஆகும். ஹல்லேலூயா. அவராலே மாத்திரம்தான் சொல்ல முடியும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 4:34 சொல்லப்படுகிறது, அவரிடத்திலிருந்து அதிகாரமுள்ள வார்த்தை புறப்படுகிறது. அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை உள்ள வார்த்தை புறப்பட்டு என்ன செய்கிறார்? அவர் அசுத்தாவிகளை துரத்துகிற பொழுது ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இது எந்த வகையான வார்த்தைன்னு தெரியல, அது வல்லமையோடு புறப்படுகிறது, அதிகாரத்தோடு புறப்பட்டு, நான் இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நான் பார்க்கல. பிறவி குருடன் என்ன செய்கிறார்? சுகமாகிறார். செவிடர்கள் என்ன செய்கிறார்? காதுகள் கேட்கிறது. இப்பேற்பட்ட அற்புதத்தை நான் இஸ்ரவேல்ல பார்த்ததே இல்லை என்று சொல்லி மத்தேயு 9:33 ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரிடத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, அவரிடத்துல ஒரு வல்லமை இருக்குது. அந்த அதிகாரமும் ஒரு வல்லமையும் நமக்குள்ள இருந்து புறப்படுகிற பொழுது பிறவி குடரர்கள் என்ன செய்வாங்க? சுகமாவாங்க. பிறவியிலே செவிடராக இருக்கிறவங்க சுகமாவாங்க. பிறவியிலிருந்து ஊனமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சுகமாவாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது அதிகாரம் உள்ளதாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதா இருக்குது. நீங்களும் நான் அந்த வார்த்தையின் வல்லமைகளை அதிகாரத்தோடு அதை வல்லமையோடு பயன்படுத்துகிற பொழுது நிச்சயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவின் கிரிகளை என்ன செய்யும்? நிச்சயம் நிர்மூலமாக்கும் என்று சொல்லி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பொழுதுதான் ஜனங்க சொல்லுவாங்க, இது எப்படி ஆனது? இந்த மகனுக்குள்ள இந்த வியாதி சுகமாகாது, 5 வருஷம் கஷ்டப்படுவன் டாக்டர் ரிப்போர்ட் இருக்கு, இவன் என்ன செய்வான்? இந்த வியாதி என்ன செய்வோம்? மரணத்துக்கு எதுவா இருக்குது, இந்த வியாதி சாகிற வரைக்கும் டேப்லெட் சாப்பிடுன்னு சொன்னாங்க, இது எப்படி நடந்தது என்று சொல்லுவாங்க. மருத்துவத்தையே
கர்த்தர் திரும்பி பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கிற வல்லமை யாரிடத்துல இருக்குதுன்னா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல மாத்திரம்தான் இருக்குது. நீங்களும் நானும் அவர் மேல 100% பற்றுதலா இருப்போமானா, நீங்களும் நானும் அவர் மேலே 100% விசுவாசிப்பாம இருப்போமானா, நீங்க கர்த்தருடைய வார்த்தை நீங்களும் நானும் அறிக்கை செய்து பாருங்க. அது அதிகாரத்தோடு, அது வல்லமையோடு புறப்பட்டு அது வெறுமையாய் ஒரு நாள் திரும்பி வராது. தம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை சுகமாக்குகிற தேவன் அவர். தம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை அழிவின் பாதையிலிருந்து மீட்டுக் கொள்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை நம்ம குடும்பத்திற்குள்ளாக, நம்முடைய சந்ததிக்குள்ளாக, நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாக பிறக்கிற பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு நேரிடாது. இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையில் நீங்க அறிக்கை செய்து பாருங்க. இதோ இந்த நாளில் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள போறீங்க. நீங்க சகலவற்றையும் மீட்டுக்கொள்ள போகிறீங்க. நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, இதோ ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ இந்த நாளில் உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் மேல வாஞ்சியா இருங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 91, அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் என்ன செய்வேன், நிச்சயம் நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவர் மேல வாஞ்சியா இருங்க, அவர் மேல நீங்க தாகமா இருங்க. ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல நீங்க தியானிச்சு நீங்க பாருங்க. அதுவே நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒரு சில குற்ற உணர்வுகள் வந்தா உடனே அதை அறிக்கை செய்து அதை என்ன செய்யுங்க, விட்டு விடுங்க. இதோ வேதம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் நீங்க அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து நீங்க சமாதானத்தோடு நீங்க போங்க. அதே போலதான் அன்னாலே என்ன செய்தார் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபித்து அவர் என்ன செய்ய, அதுக்கப்புறம் அவர் கலங்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அழுகல. நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல நீங்க விசுவாசமா இருந்து பாருங்க. இதோ இந்த நாளில் மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றார், நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் திரும்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருந்ததோ, இதோ இந்த வருடத்துல இந்த மாதத்திலிருந்து அது எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஜனங்களுக்குள்ளாக புறப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்க மலையை பார்த்து அதை பெயர்ந்து கடலிலே விழு என்று சொன்னா கூட அது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை பயன்படுத்தி பாருங்க. அது நடக்குதா இல்லையா நீங்க பயன்படுத்தி பாருங்க. இதை பயன்படுத்தாத வரைக்கும் அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இதோ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தையின் வல்லமை ஜனங்களுக்குள்ளாக இறங்குவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரிகள் மீது, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் மீது, எப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ள அசுத்தாவின் போராட்டத்தின் பிடிகள், வியாதியாக இருக்கலாம், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இதோ ஆண்டவரே இந்த சேனலின் மூலியமாக கேட்டுக்கொள்கிறார் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி அவர்களை சுகமாக்குவதாக. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கி ஆண்டவரே ஜனங்களை விடுதலை ஆக்குவதாக. ஆண்டவரே இந்த சேனலுக்குள்ள ஆண்டவரே அநேக சாட்சிகள் சொல்லத்தக்கதாக நீர் ஏற்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இந்த நாம மகிமை பெறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தின் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவர் வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரிடம் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.